வணக்கம். இன்றைக்கி தண்டுக்கீரை எப்படி கடையிறது அப்படின்றத பார்க்கலாம். பரவலாக கிடைக்கக்கூடிய கீரை தான் இது. இது பார்த்திங்கன்னா இதில் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நார் சத்து வந்து இந்த தண்டில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தண்டை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா இளந்தண்டாக இருக்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த தண்டோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது கீரை மட்டும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அதோட தண்டுகள் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். இதில் இருந்த நார்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்குறதுனால மூல நோய்க்கு ஒரு பெஸ்ட்டு நிவாரணி. அதே மாதிரி கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து இந்த கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் வந்து ஒரு கட்டு கீரையை தண்டோடு சேர்த்து பறித்து வச்சுருக்கேன். அந்த கீரையை நம்ம வந்து தண்டோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், நல்லா பெரிய பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து கீரையோட பச்சை மாறாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதுலேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு கீரை வேக வைக்கும்போது சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம கடையும் போது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட என்ன சேர்க்க போகிறோம், எப்படி தாளிக்கிறதுன்றதை சொல்கிறேன். இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம சட்டிக்கு மாற்றிக்கலாம். சீக்கிரமாக ஆகும் அப்படின்றதுனால தான் நான் குக்கரில் வச்சேன். நீங்கள் அப்படியேவும் வேக வச்சுக்கலாம். சட்டிக்கு கீரையை மாற்றினதுமே நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சூட்டோடையே வந்து கீரையில் வச்சுருங்க. அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், அதில் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், ஒரு 4-5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காய வடகம், இது போட்டு தாளித்தோன்னா கீரையோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த வெங்காய வடகம் இல்லைன்னாலும் மற்ற பொருட்களை மட்டும் தாளித்து கொட்டுங்க. அது நல்ல அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து அதை இது பண்ணியிருக்கேன். இப்போது இதை எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம். சூட்டோடையே நல்லா மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ கடையும் போது தான் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கெட்டியான சட்டி கீரை கடையல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.